அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இன்றைய நாளில் வந்திருக்கிறதுனால இதை சங்கஸ்ரீ சதுர்த்தி அப்படின்றாங்க. வருடத்தில் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி, அதாவது சங்கஸ்ரீ சதுர்த்தி. மிகவும் அற்புதமான இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய வழிபாடை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். 4 திசைகளிலும் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு அற்புத பலனை தினம் தினம் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன பதிவு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையோடைய மிராக்களை பார்த்தலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். வராகி அன்னையுடைய முகம் எந்த அளவுக்கு தத்ரூபமாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அந்த அம்மாவுடைய கொம்பு கூட அழகாக தெரியுது. நெத்தியில் பார்த்தீங்கன்னா விபூதி பட்டை போட்டுட்டு அழகாக ரவுண்டாக குங்குமம் போட்டு வச்சது போல் தத்ரூபமான காட்சிங்க. பார்க்கும்போது கொஞ்சம் மெய் சிலிர்க்கிற அனுபவமாக தான் இருந்தது. பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது. நேரிலே வராகி அன்னை வந்தது போல் ஒரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நம்மளுடைய கஷ்டங்களை அனைத்தையும் தீர்த்து வைப்பாங்க. அதே போல் நம்ம சேனலில் சொன்ன உப்பு பரிகாரத்தை செஞ்சதின் மூலமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உப்புக்கு மேலே அந்த குப்பைமேனி இலையோட வேரை வச்சு ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன். அந்த வழிபாடை நம்பிக்கையோடு அந்த சகோதரி செஞ்சதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 60,000 பணம் கிடைச்சிருக்கு. அந்த பணத்தை வச்சு நகையை மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு சகோதரியுமே நம்ம சேனலில் சொல்கிற வழிபாடுகளை செஞ்சதின் பலனாக கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்கம்மா. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்பிக்கையோடு நான் சொல்கிற வழிபாடு முறைகளை உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்பிக்கை வச்சு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிறது, இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சங்கஸ்ரீ சதுர்த்தி. இதை சங்கடகரா சதுர்த்தி நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைய நாளுக்கு இதை சொல்லக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா சங்கஸ்ரீ சதுர்த்தி. அதாவது திங்கட்கிழமையில் இந்த சங்கடகரா சதுர்த்தி வந்திருக்கு. வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் வரக்கூடிய இந்த நாளில் நம்ம வைக்கப்படும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும். நம்ம கேட்டது கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, 4 திசைகளில் இருந்தும் நமக்கு நல்ல செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்தை தினம் தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாம் பலிக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தையும் ஒரு வழிபாடும் தான் பார்க்க போகிறோம். இன்று இரவுக்குள்ளே, அதாவது ஒரு 10 மணிக்குள்ளே இந்த வழிபாடை பண்ணுங்க. எல்லார் வீட்லேயுமே விநாயகருடைய படம் இருக்கும், இல்லை சிலை இருக்கும். எது இருந்தாலுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா குங்குமத்தில் கொஞ்சம் பன்னீர் இல்லைன்னா தண்ணி கலந்து 2 இல்லைன்னா 3 எள்ளு அதில் கலந்து விநாயகருக்கு நெற்றியில் திலகமாக வச்சு விடுங்க, பொட்டு வச்சு விடுங்க. எள்ளு 2 இல்லைன்னா 3 அந்த குங்குமத்தோடு கலந்து இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. அப்படியே ரெடி பண்ணி அவருக்கு திலகமாக வச்சிட்டோம் இல்லையா. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அருகம்புல் கிடச்சிதுன்னா அருகம்புல் மாலை சாற்றுங்க. அப்படி அருகம்புல் கிடைக்காத பட்சத்தில் எருக்கம்பு மாலையும் சாற்றலாம். இப்படி சாற்றி விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லார் வீட்லேயுமே வெல்லம் இருக்கும். அந்த வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன உருண்டையாக 21 உருண்டை சின்னதாக குட்டி குட்டியாக ஒரு மிளகு சைஸில் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். 21 வெள்ளை உருண்டையை பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டு இந்த உருண்டையை விநாயகருடைய பாதத்தில் ஒரு வாழை இலை இல்லைன்னா வெத்தலையில் வச்சுடுங்க. வச்சுட்டு அதில் ஒரு 21 எள்ளு வெள்ளை எள்ளு தூவிடுங்க. அந்த வெள்ளை உருண்டை வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் தூவிடுங்க. தூவிட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. சில்வர் கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல, மண் கிண்ணம் இல்லைன்னா கண்ணாடி பவுல் எது இருந்தாலும் சரி. அதில் பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. சின்னதாக ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு இருந்தால் கூட அதில் பச்சரிசியை நிரப்பிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 கொட்டைப்பாக்கு, அதாவது முழு கொட்டைப்பாக்கு இருக்குது பாருங்கள். அந்த 2 கொட்டைப்பாக்குலேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிகப்பு நூலால் முழுவதும் கொட்டைப்பாக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு 2 கொட்டைப்பாக்கையும் நல்லா நூலால் சுற்றி அந்த பச்சரிசிக்கு மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு 11 ரூபாய் காயின், அதாவது அந்த பச்சரிசிக்கு மேலே நீங்கள் 2 கொட்டைப்பாக்க நூல் சுற்றி சிகப்பு நூலால் சுற்றி வச்சுருக்கீங்க. அதோடைய பாதத்தில் 11 ரூபாய் காசை வச்சுடுங்க.
காசை வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரு 37 முறையாவது இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அனைவரும் நமக்கு வசியமாவாங்க. அதாவது அனைத்து பொருளும் நமக்கு வசியமாகும். நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கும். 4 திசைகளில் இருந்துமே நமக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரும். அது மட்டும் கிடையாதுங்க, தினம் தினம் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ராஜபோக வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுக்கும். மிகவும் ரகசியமான உச்சிஷ்ட கணபதியுடைய மகா மந்திரங்க. இது மறைக்கப்பட்டுள்ளது. இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவருங்க. அதனால் இன்றைய தினம், அதாவது வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய இந்த சங்கஷ்டி சதுர்த்தி அன்று இந்த மந்திரத்தை நீங்கள் 37 முறை விநாயகர் பெருமானை பார்த்து கையில் குங்குமம் எடுத்துக்கோங்க. இந்த 37 முறை சொல்லும்போது இந்த குங்குமத்தை விநாயகருடைய பாதத்தில் அர்ச்சனை போல பண்ணுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதே ஏகதம்ஷ்டாய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சீஷ்ட மகாத்மனே ஆம் ஹ்ரோம் ஹ்ரீம் கம் கே ஸ்வாகா. ஓம் நமோ பகவதே ஏகதம்ஷ்டாய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் ஹ்ரோம் ஹ்ரீம் கம் கே ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை 37 முறை குங்குமத்தை கையில் வச்சு அர்ச்சனை போல் பண்ணி முடிச்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சிடுங்க. அப்படி தூப தீப ஆராதனை காமிக்க முடியலனாலும் விநாயகர் பெருமான்கிட்ட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணி இந்த குங்குமத்தை ஏதாவது ஒரு பாக்ஸில் இல்லை ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் சொல்லி நீங்கள் வழிபடும் போது அனைத்து ஐஸ்வர்யமும் சுபிக்ஷமும் உண்டாகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் இந்த நாளில் என்ன விஷயம் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. அது மட்டும் கிடையாது, 4 திசைகளில் இருந்தும் நல்ல செய்திகள் உங்களை தேடி தினம் தினம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு வழிபாடை இன்றைக்கி பண்ணுங்கள். குங்குமத்தை நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியில் போகும்போதும் அதை நெற்றியில் வச்சுட்டு வரும்போது நீங்கள் போன காரியம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குங்குமத்தை நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகருக்கு முன்னாடி 21 வெள்ளத்தால் லட்டு போல் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் நெய்வேத்தியமாக கொடுத்துடலாம், பிரசாதம் போல் கொடுத்துடலாம். அந்த பவுலில் வச்சுருக்கீங்க பாருங்கள், பச்சரிசி 11 ரூபாய் காயின், அந்த 2 கொட்டைப்பாக்கு வச்சுருக்கீங்க பாருங்கள். அதை ஒரு வாழை இலையில் இல்லைன்னா ஒரு வெற்றிலையில் அந்த பச்சரிசி அந்த 2 கொட்டைப்பாக்கு 11 ரூபாய் காயினை ஏதாவது சிவன் கோயிலில் வைங்க. சிவன் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா அம்மன் கோவில்கள் இருக்கும் பாருங்கள், அங்கே போய் இந்த இதை வச்சுட்டு வந்துடுங்க. இப்படி வைக்கும்போதும் விநாயகர் பெருமானுடைய பரிபூரண அருளும் சிவபெருமான் மகாசக்தியோட பரிபூரண அருள் கிடைக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும், கோடி கடனும் தீரும், பண வருவை தினம் தினம் அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. மறக்காமல் இந்த வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.